ஆண்டவர் நமக்கு கொடுத்த தரிசனத்தின்படியே 30 நாட்கள் தேவனுடைய பாதத்தில் ஒவ்வொரு நாளும் 30 நிமிடம் ஜெபிக்கும்படிக்கு என்னோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த 29 நாட்கள் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்து இன்றைக்கு 30வது நாள் கடைசி நாள் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும்படிக்கு வந்திருக்கிறோம். என்னோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஜெபித்து ஆரம்பிப்பதற்கு முன்பதாக இந்த 30 நாட்களும் என்னோடு கூட சேர்ந்து ஒவ்வொரு நாளும் என்னோடு கூட ஜெபித்த ஊழியக்காரர்களுக்காக, ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்காக நான் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அவர்களுக்கு அலைபேசியில் தொடர்பு கொள்ளும்போது இந்த ஊழியத்தோடு சேர்ந்து ஜெபிக்க முன் வந்தார்கள். அவர்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொருவரையும் அவருடைய ஊழியங்களையும் கர்த்தர் அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பாராக. அது மட்டுமில்லை, இந்த ஊழியத்திற்காக மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் அநேகர் பல காரியங்களிலே உதவியாக நின்றிருக்கிறார்கள். இந்த இடத்துல இந்த ஊழியத்தினுடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்காக உதவி செய்த பிள்ளைகளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஜபத்தினாலே தாங்கின பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். தங்களுடைய ஆலோசனைகளினாலும் உதவிகளினாலும் தாங்கின கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அவர்களுடைய ஜபமும் அவருடைய உழைப்பும் அவர்களுடைய தியாகமான ஊழிய அர்ப்பணிப்பும் இன்றைக்கு இந்த 30 நாளும் தொடர்ந்து ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு நமக்கு மிகுந்த தேவ பலனாக இருந்தது. அதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். அது மட்டுமல்ல, இந்த 30 நாளும் என்னோடு கூட இந்த நிகழ்ச்சியில் இந்த ஜபத்தில் பங்கெடுத்து 30 நிமிடமும் ஜபத்தில் அமர்ந்து அநேக பிள்ளைகள் ஜெபித்தீர்கள். உங்கள் ஒவ்வொருவருக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். இந்த வீடியோவை, இந்த ஜபத்தை அநேகருக்கு நீங்கள் அனுப்பியும் கொடுத்திருக்கிறீங்க. அநேகர் பார்த்து ஜெபித்து தேவனாலே தொடப்பட்டிருக்கிறார்கள், விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அதற்கு நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து பங்கெடுத்து இந்த ஊழியத்தில் கை கொடுத்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தினபடினால உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நான் ஆண்டவரை துதிக்கிறேன், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நிச்சயமாக நம்முடைய ஜெபங்கள் ஒரு நாளும் வீணாய் போகவே போகாது. சீக்கிரத்தில் ஒரு அற்புதத்தை நம்முடைய கண்கள் காணப்போகிறது. இந்த 30 நாட்களும் கர்த்தருடைய சமூகத்தில் பாரத்தோடு காத்திருந்திருக்கிறோம். நம்முடைய நேரங்கள் ஒரு நாளும் வீணாய் போகவே போகாது. என்னோடு இணைந்து ஜெபித்த ஒவ்வொருவருக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். இந்த ஜெபம் ஆரம்பித்த நாளிலிருந்து இன்று வரைக்கும் அநேக தடைகள், அநேக பிரச்சனைகள், சில நேரங்களில் இந்த ஊழியத்தை செய்ய முடியாதபடி பல போராட்டங்கள், எல்லாவற்றிலும் கர்த்தர் நமக்கு பலனாய் நின்றார். இந்த ஊழியம் தடைபெற்று நின்று விடாதபடிக்கு கர்த்தர் தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்து முடிப்பதற்கு நமக்கு பலன் கொடுத்திருக்கிறார். ஆகவே நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன், கர்த்தரை துதிக்கிறேன். உண்மையாகவே இந்த ஊழியத்தினுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் நம்முடைய சிரசின் மேலே நிச்சயமாய் கர்த்தர் வந்து அமர பண்ணுவார். உற்சாகத்தோடு கூட கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். தேவ கிருபையும் பிரசனமும் உங்களோடு கூட இருப்பதாக. நாம் இப்பொழுது கூட ஒரு பாடலை பாடுவோம். எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு சில பாடல்கள், 2 பாடல்களை நாம் பாடலாம். என்னுடைய ஊழிய பாதையில் அதிகமாய் நான் விரும்பி பாடி ஜெபிக்கிறதான அந்த 2 பாடல்களை இந்த கடைசி நாளில் நான் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். இது ஒரு பாடலாய் அல்ல, ஒரு ஜெபமாகவே என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடும் பொழுது ஜெபத்தோடு சேர்ந்து பாடுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். நான் உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே, என் இயேசு ராஜனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே.
எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, உயிர் வாழும் நாட்களெல்லாம் உமக்காய் ஓடி ஓடி உழைத்திடுவே. நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. அப்பா உன் சந்நிதியில்தான் அகமகிழ்ந்து களி கூறுவே. அப்பா உன் சந்நிதியில்தான் அகமகிழ்ந்து களி கூறுவே. எப்போது உம்மை காண்பே, நான் எப்போது உம்மை காண்பே. எங்குதையா என் இதயம், எங்குதையா என் இதயம். எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, என் தேச எல்லை எங்கும் சேர்ந்து பாடலாமா? அப்பா நீர் ஆள வேண்டும், நம்முடைய இருதயத்தின் வாஞ்சையாய் மாறட்டும். என் தேச எல்லை எங்கும் அப்பா நீர் ஆள வேண்டும். வறுமை எல்லாம் மாறணும், வறுமை எல்லாம் மாறணும், வன்முறை எல்லாம் ஒழியணும், வன்முறை எல்லாம் ஒழியணும். எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே என் எஜமானனே என் இயேசு ராஜனே, என் தேச எல்லை எங்கும் பாரத்தோடு சேர்ந்து சொல்லுவோம். அப்பா நீர் ஆள வேண்டும், என் தேச எல்லை எங்கும் அப்பா நீர் ஆள வேண்டும். வறுமை எல்லாம் மாறணும், தேசத்தின் வறுமை எல்லாம் மாறணும், வன்முறை எல்லாம் ஒழியணும், வன்முறை எல்லாம் ஒழியணும். எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் எஜமானனா இருக்கிறார். நம்முடைய எண்ணமும் ஏக்கமும் எல்லாமே
அவருடைய சித்தம் செய்வதாய் மாறட்டும். இந்த பாடல் வரிகள் படியே என் தேச எல்லை எங்கும் அப்பா நீர் ஆள வேண்டும், வறுமையெல்லாம் மாறணும், வன்முறையெல்லாம் ஒழியணும் என்ற இந்த கவியே நம்முடைய ஜெபமாய் மாறட்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய கதறலாக, நம்முடைய பாரமாக, ஜெபமாக மாறட்டும். என் தேசத்தில் கர்த்தர் ஆளுகை செய்கிற நாட்களை என்று நான் பார்க்க போகிறேன். அப்பாவோட ஆளுகை என் தேசத்தின் மேலே என்றைக்கு இருக்க போகிறது? வன்முறையெல்லாம் ஒளிந்து தேசத்தில் சமாதானமும் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் என்றைக்கு உண்டாக போகிறது என்ற பாரமும் ஏக்கமும் நம்மை ஒவ்வொரு நாளும் நிரப்பட்டும். ஜெபத்தோடு கூட தேவ சமூகத்தில் ஒருமனப்படலாமா? எழுப்புதல் என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். எழுப்புதல் என் இந்தியாவில் என் கண்கள் காண வேண்டும். தேவா கதறுகிறே என் தேசத்தின் மேல் மனமிரங்கு. தேவா கதறுகிறே என் தேசத்தின் மேல் மனமிரங்கு. என் தேசத்திலே கண்கள் காண வேண்டும். எழுப்புதல் என் இந்தியாவில் கண்கள் காண வேண்டும். சபைகள் எல்லாம் தூய்மையாகி சாட்சி வாழ்வு வாழணுமே. சபைகள் எல்லாம் தூய்மையாகி சாட்சி வாழ்வு வாழணுமே. தேவா கதறுகிறே என் தேசத்தின் மேல் மனமிரங்கு. தேவா நான் கதறுகிறேன் என் தேசத்தின் மேல் மனமிரங்கு. தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். எழுப்புதல் என் இந்தியாவில் என் கண்கள் காண வேண்டும். தெரு தெருவாய் என் இயேசுவின் நாமம் முழங்கணுமே முழங்கணுமே. தெரு தெருவாய் என் இயேசுவின் நாமம் முழங்கணுமே முழங்கணுமே. தேவா கதறுகிறே என் தேசத்தின் மேல் மனமிரங்கு. தேவா கதறுகிறே என் தேசத்தின் மேல் மனமிரங்கு. என் தேசத்திலே கண்கள் காண வேண்டும். எழுப்புதல் என் இந்தியாவில் என் கண்கள் காண வேண்டும். கோடி மக்கள் சிலுவையை தேடி ஓடி வந்து சுகம் பெறணும். கோடி மக்கள் சிலுவையை தேடி ஓடி வந்து சுகம் பெறணும். தேவா கதறுகிறே என் தேசத்தின் மேல் மனமிரங்கும். தேவா கதறுகிறே என் தேசத்தின் மேல் மனமிரங்கு. என் தேசத்திலே கண்கள் காண வேண்டும். என் இந்தியாவில் கண்கள் சேர்ந்து சொல்லலாமா? ஒரு மனமாய் சபைகள் எல்லாம் ஒன்று கூடி ஜெபிக்கணுமே. ஒரு மனமாய் சபைகள் எல்லாம் ஒன்று கூடி ஜெபிக்கணுமே. தேவா கதறுகிறே தேசத்தின் மேல் மனமிரங்கும். தேவா கதறுகிறே என்
என் தேசத்தின் மேல் மனமிரங்கு. எழுப்புதல் என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். எழுப்புதல் என் இந்தியாவில் என் கண்கள் காண வேண்டும். தேசமெல்லாம் தேசமெல்லாம் மனம் திரும்பி நேசரையே நேசிக்கணும். தேசமெல்லாம் மனம் திரும்பி நேசரையே சேவிக்கணும். தேவா கதறுகிறே என் தேசத்தின் மேல் மனமிரங்கு. தேவா கதறுகிறே என் தேசத்தின் மேல் மனமிரங்கும். என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். என் இந்தியாவில் என் கண்கள் காண வேண்டும். சேர்ந்து எழுப்புதல் என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். எழுப்புதல் என் இந்தியாவில் என் கண்கள் காண வேண்டும். பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் தேசத்தின் மேல எழுப்புதலின் அக்கினி, ஜப அக்கினி ஊற்றப்படுகிறது எங்கள் கண்கள் காணட்டும் அப்பா. தேசம் எங்கிலும் சபைகள் ஜபத்தில் அக்னியாய் பற்றி எரிகிற நாட்களை எங்கள் கண்கள் காணும்படி செய்வீராக ராஜா. இந்த கடைசி நாட்களில் அப்பா எங்கள் சபைகள் ஜப ஆவியினால நிரப்பப்படும்படி செய்வீராக. அந்நிய பாஷையின் வரங்கள் ஒவ்வொரு சபைகளிலும் செயல்படுவதாக. தீர்க்க தரிசன வரங்கள் சபைகள் நடுவில் பற்றி எரிவதாக என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆவியில அனல் கொண்டு ஊழியங்களை தியாகத்தோடு கூட அர்ப்பணிப்போடு கூட தேவ பலனோடு கூட செய்து தேசத்தில் இருக்கிற அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காய் பாரப்பட்டு ஜெபிக்கிற ஜப வீரர்கள் எங்கள் சபைகளில் எழும்பும்படிக்கு ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த கடைசி நாட்கள், உடைய வருகையின் கடைசி நாட்களை நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். தேசம் எங்கிலும் ஆண்டவரை நாங்கள் காண்கிற எல்லா இடங்களிலும் கொள்ளை நோய்களும் ஆண்டவரை அழிவுகளும் உண்டாயிருக்கிற கடைசி நாட்களில் எங்கள் தேசத்தை குறித்தும் உடைய வருகையை குறித்தும் உணர்வுள்ளவர்களாக பாரத்தோடு ஜெபிக்கும் ஒரு ஜப மகிமை ஒவ்வொரு சபை பிள்ளைகளையும், ஒவ்வொரு சபையின் ஊழியர்களையும், ஒவ்வொரு சபை பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் கிரியை செய்வீராக. எங்கள் தேசத்தின் மேல நம்முடைய ஆளுகை நாங்கள் காணும்படி செய்வீராக. அந்தகார வல்லமைகள் எங்கள் தேசத்தின் மேல் இராதபடிக்கு முற்றிலும் அகன்று போகட்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. தேசத்தின் மேல கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய மகிமை, எங்கள் தேவனுடைய பிரசன்னம் எங்கள் தேசத்தை மூடுவதாக. ஆவியானவர் நீர் கிரியை செய்யும்படிக்கு ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். நிறைய ஆளுகை செய்யுங்கப்பா. எங்கள் தேசத்தை தேவன் தாமே கரத்தில் எடுத்து இதில் ஒரு ஆத்மாவும் நரகம் போகாதபடி ஒவ்வொருவரும் இயேசுவின் அன்பை அறிந்து கொள்ளவும் பரலோகம் வரவும் நீரே இரக்கம் காண்பிப்பீராக என்று ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே தயை செய்கிறபடினாலே நன்றி செலுத்துகிறோம். ஆட்கொண்டு நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். இப்பொழுதும் நாம் பரிந்து பேசுதலின் இந்த ஜெபத்தினுடைய கடைசி நாளுக்குள்ளே வந்திருக்கிறோம். இன்றைக்கு ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வேதத்தில் ஆபிரகாமை தேவன் சந்தித்ததை நாம் பார்க்கிறோம். அங்கே கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடிந்த பின்பு தேசத்துடைய கூக்குரல் என்னதென்பதை பார்க்கும்படிக்கு கர்த்தர் சென்றார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஒருவேளை இந்த 30 நாட்கள் நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்திருக்கலாம். தேசத்தில் உண்டாயிருக்கிற கூக்குரலின் நிமித்தமாக, தேசத்தில் உண்டாயிருக்கிறதான நோயின் நிமித்தமாக, உபத்திரவத்தை நிமித்தமாக இந்த 30 நாட்கள் ஜெபத்தில் என்னோடு கூட தரித்திருக்கலாம். ஒன்றை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த 30 நாட்கள் ஜெபம் முடிந்தது, அதனால் நம்ம அப்படியே விட்டுறலாம் ஜெபத்தை. தயவு செய்து அப்படிப்பட்ட எண்ணத்திற்கு மாத்திரம் வந்துடாதீங்க. ஆபிரகாம் பின்னும் தேவ சமூகத்தில் நின்று கொண்டிருந்தான். ஆஃப்டர் காட் விசிட்டட் ஆபிரகாம்,
Yet Abraham was standing before God. ஆண்டவர் ஆபிரகாமை சந்தித்து புறப்பட்ட பிறகும் ஆபிரகாம் தேசத்திற்காக இன்னும் கர்த்தருடைய சமூகத்தில் பரிந்து பேசி ஜெபித்து நின்று கொண்டிருக்கிறார். ஆண்டவர் புறப்பட்டுட்டார் தேசத்தில் நடக்கிறவைகளை காணும்படிக்கு. ஆனால் ஆபிரகாமோ அந்த இடத்தை விட்டு நகரல. இன்னும் தேவ சமூகத்தை நோக்கி தேசத்தின் பாவங்களுக்காக, தேசத்தில் உண்டாயிருக்கிறதான அக்கிரமங்களுக்காக தேவ சமூகத்தில் நின்று ஜெபித்து கொண்டே இருக்கிறார். பிரியமானவர்களே, 50 நீதிமான்கள் இருந்தால் தேசத்தை அழிப்பீரோ என்று சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்த ஆபிரகாம் கடைசியில் 10 நீதிமான்கள் இருந்தால் தேசத்தை அழிப்பீரோ என்ற இடத்திற்கு வந்துட்டார். ஆண்டவர் சொன்னார், 10 நீதிமான்கள் நிமித்தம் நான் தேசத்தை அழிப்பதில்லை. ஆபிரகாமுடைய ஜெபம் 50 நீதிமான்களுக்காக அல்ல, 10 நீதிமான்களுக்காக இருந்தது. இன்றைக்கு நீங்களும் நானும் ஜெபிக்கிற ஜெபம் ஒவ்வொருவரும் 10 நீதிமான்களுக்காக நாம் ஜெபிப்போமானால், தேசமெங்கிலும் இருக்கிற தேவ பிள்ளைகள் பாரப்பட்டு ஜெபிப்பார்களானால் எத்தனை நீதிமான்களை நாம் உருவாக்கக்கூடும், எத்தனை பெரிய அழிவிலிருந்து நாம் தேசத்தை மீட்டெடுக்கக்கூடும். இது உங்கள் மேலும் என் மேலும் இருக்கிற பெரிய பாரம். ஜெபிக்க வேண்டிய மிக உன்னதமான, இருதயத்தில் பற்றி எரிய வேண்டிய தேசத்தை குறித்த ஒரு பாரம். ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்திற்கு பிறகும் கூட நீங்கள் பாரத்தோடு ஜெபிப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு ரோமர் புஸ்தகத்திலிருந்து ஒரு முக்கியமான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். 11ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்னென்றைக்கும் மகிமை உண்டாவதாக, ஆமென் என்று வாசிக்கிறோம். இன்றைக்கு எல்லா காரியங்களும் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி நடந்து கொண்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை கண்டு நீங்கள் ஒரு நாளும் கலங்காதீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் அவருடைய மகிமைக்காக கர்த்தர் செய்கிறார். ஒரு இடத்துல இயேசு ஊழியத்திற்கு போகும் பொழுது ஒரு குருடனை கொண்டு வந்து கர்த்தருக்கு முன்பாய் நிறுத்தினார்கள். அப்பொழுது சீஷர்கள் எல்லாம் கேட்டாங்க, இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமோ அல்லது இவன் பெற்றோர் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், இது தேவ நாம மகிமைக்காக இவனுக்கு வந்திருக்கிறது என்று சொல்லி, அப்பொழுது கர்த்தர் அவனை குணமாக்குகிறதை, சுஸ்தப்படுத்துகிறதை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்கள் உபத்திரவங்கள் முடிவு அல்ல, புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் சந்தித்திருக்கிறதான உங்களுடைய பலவீனங்கள் உங்களுடைய முடிவு அல்ல. நீங்கள் நினைக்கிறபடி இன்றைக்கு கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த இக்கட்டான சூழ்நிலை உங்களுடைய முடிவு அல்ல. உங்களுடைய முடிவு என்ன தெரியுமா? தேவ நாமம் உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படும்படிக்கு உங்களுக்கு கர்த்தர் செய்ய போகிற அற்புதங்கள் தான் முடிவு. தெரிந்து கொள்ளுங்கள். அன்னைக்கு ஆண்டவர் அந்த குருடனுக்கு அற்புதத்தை செய்தார், அதுதான் முடிவு. The end will always stand with God. எப்பவுமே முடிவு ஆண்டவரோட கூட தான் முடியும், தனியாக முடியாது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆண்டவரோட அற்புதத்தோடு தான் முடியும், ஆண்டவரோட விடுதலையோடு தான் முடியும், ஆண்டவர் கொடுக்கிற ஜெயத்தோடு கூட தான் முடியும். இன்றைக்கு நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற பலவீனங்களோ, சோர்வுகளோ, போராட்டங்களோ உங்களுடைய முடிவாய் நீங்கள் நினைக்காதீங்க. ஐயோ இன்றைக்கி நான் இப்படி இருக்கிறேன், அது முடிவு கிடையாது. ஆண்டவே ப்ராசஸில் இருக்கீங்க. ஒரு முடிவை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அது என்ன தெரியுமா? சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் சந்திக்கிற எல்லாவற்றுக்கும் கர்த்தர் ஒரு முடிவை, அவர் நாம மகிமைப்படும்படியான ஒரு முடிவை உங்கள் வாழ்க்கையில் வச்சிருக்கிறார். நீங்கள் சந்திக்கிறது எல்லாமே அது தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாய் மாறப்போகிறது. ஐயா, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், உபத்திரவத்தில் இருக்கிறேன், என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை நான் சந்திச்சதே இல்லை. கவலைப்படாதீங்க, அது உங்கள் வாழ்க்கையில் தேவ நாம மகிமைப்படும்படியாய் மாறப்போகிறது. அந்த சூழ்நிலைகள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படும்படியான அற்புதங்களாய் மாறப்போகிறது. விசுவாசத்தோடு கூட ஆமேன் என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறார். சீக்கிரத்தில் உங்களுடைய எல்லைகள் எல்லாவற்றிலும் தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறதை காண்பீர்கள். சீக்கிரத்தில் உங்களை சார்ந்திருக்கிற எல்லாவற்றின் மேலும் கர்த்தருடைய ஜெயம் இருப்பதை காண்பீர்கள். நீங்கள் எடுக்கிற காரியங்கள், முயற்சி பண்ணுகிற காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய பிரசன்னத்தையும் கர்த்தருடைய விடுதலையும் தேவனுடைய பரிபூர்ணமான சித்தமும் அன்பும் அதில் இருக்கிறது உங்கள் கண்கள் காணும். எல்லா தோல்விகளும் உங்கள் வாழ்க்கையில் ஜெயமாய் மாறப்போகிறது. நீங்கள் சந்தித்த எல்லா போராட்டங்களும் பிரச்சனைகளும் ஆண்டவருடைய அற்புதத்தோடு கூட முடிய போகிறது. அது உங்களுக்கு ஆசீர்வாதமான முடிவாய் கர்த்தரை மாற்றி கொடுப்பார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை கொண்டு போயிட்டு எரிகிற அக்கினியின் சூளை நடுவில் போட்டார்கள். அது முடிவு கிடையாது. ஐயோ தோற்று போயிட்டோமே, ஐயோ சூளையில் போட்டுட்டாங்களே, இதுதான் முடிவா அப்படின்னு மனுஷருடைய கண்களுக்கு, ஏன் பார்க்குறவரு எல்லாருடைய கண்களுக்கும் முடிவாய் தெரியலாம். இன்றைக்கு உங்கள் பிரச்சனை உங்கள் கண்ணுக்கு முன்னாடி கூட முடிவாய் தெரியலாம். ஆனால் புரிந்து கொள்ளுங்க, அது முடிவு கிடையாது. அதன் நடுவில் ஒருத்தர் உங்களுக்காக அற்புதம் செய்கிறவர் அதன் நடுவில் வருவார். அவர் உங்களை
உங்களை அந்த அக்கினி ஜுவாலையிலிருந்து மீண்டும் உயிரோடு கூட எழும்ப பண்ணுவார். அதிலிருந்து நீங்கள் வெளியே வரும்படி செய்வார். வேதம் சொல்லுகிறது, அக்கினியிலே நடந்தாலும் அவைகள் உங்கள் பேரில் பற்றுவதில்லை, ஆறுகளை நீங்கள் கடந்தாலும் அவைகள் உங்கள் மேல் புரளுவதில்லை. இதுதான் கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்க அவருடைய வார்த்தை. நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும், அக்கினி நடுவில் இருந்தாலும் அவைகள் உங்கள் மேல் புரளவும் போகிறதில்லை, அக்கினி உங்கள் பேரில் பற்றவும் போகிறதில்லை. ஒருவேளை இருக்கிற சூழ்நிலைகள் மனுஷருடைய கண்களுக்கு, நம்முடைய கண்களுக்கு எல்லாம் அழிஞ்சது, எல்லாம் முடிஞ்சதுன்றது போல தெரியும். ஆனால் அது முடிவு கிடையாது. தேவன் அது நடுவிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருகிறார். பார்த்தீங்களா? அதுதான் உங்களுக்கு முடிவாக இருக்க போகிறது. அதுதான் உங்களுடைய அற்புதமாக இருக்க போகிறது. அதுதான் தேவன் நாம் மகிமைப்படும்படியான காரியமாக இருக்க போகிறது. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இந்த கடைசி நாளில் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறது, சகலமும் அவர் நாம் மகிமைப்படும்படி உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது. என்னோட கூட கண்களை மூடி ஜெபியுங்கள். இந்த 29 நாட்களும் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். இப்பொழுதும் கூட நாம் தொடர்ந்து ஜெபித்து வருகிற எல்லா ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி ஜெபிப்பீர்களா? பரலோக பிதாவே, உமக்கு கோடி நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளில் நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறதான இந்த காலங்களில் கர்த்தர் எங்கள் ஜெபங்களை கேட்கிறவராயும் அற்புதம் செய்கிற தேவனாயும் ஆண்டவரே, முன்பிருந்த நாட்களை காட்டிலும் இந்த நாட்களில் இன்னும் கிருபை மிகுந்தவராய், இன்னும் இரக்கம் மிகுந்தவராய், இன்னும் எங்கள் மேல தயவு மிகுந்தவராய் இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்தில் இந்த நோயினால பாதிக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். மரண தருவாயில் இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். சீக்கிரத்தில் விடுதலை ஆவார்களாக, சீக்கிரத்தில் அற்புதம் நடப்பதாக. இந்த நோயின் தாக்கத்தினால பாதிக்கப்படுவர்களுடைய எண்ணிக்கை ஆண்டவரே சீக்கிரத்தில் 0 என்ற நிலைமைக்கு வரும்படி கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக ஜெபிக்கிறேன் அப்பா. இதனாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் பூரண குணமாக்குவீராக, ஒரு முழுமையான சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாக ஜெபிக்கிறேன். சரீர பலவீனங்கள், சரீரத்தில் இருக்கிறதான வேதனைகள், இதனால் உண்டாகிறதான சகல பொல்லாப்புகளும் இயேசுவின் நாமத்தினாலே அவர்களையும் அவருடைய குடும்பங்களை விட்டு விலகட்டும் என்று கட்டளை கொடுக்கிறேன். கர்த்தர் நீர் அற்புதம் செய்கிறபடினாலே நன்றி அப்பா. இந்த நாட்களில் தங்களையும் தங்கள் குடும்பங்களையும் தியாகமாய் விட்டு முன்கள பணியாளர்களாய் நின்று உழைக்கிற ஆண்டவரை பிரயாசப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய், அவருடைய சரீர சுகத்திற்காய், அவருடைய பாதுகாப்புக்காய், அவருடைய குடும்பங்களுடைய பாதுகாப்புக்காய், சுகத்திற்காய் ஜெபிக்கிறேன். தேவ கரமும் பிரசன்னமும் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கட்டும், குணமாகட்டும், சுகப்படுத்தட்டும் என்று ஜெபிக்கிறேன். பலப்படுத்தட்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த கொள்ளை நோயின் நிமித்தமாக எங்கள் தேசத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் அநேகர் பல பிரச்சனைகளில் இருக்கிறார்கள், சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்கள், வருமானத்தில் மிகப்பெரிய தோய்வை சந்தித்திருக்கிறார்கள், கடன் பிரச்சனையில் இருக்கிறார்கள் அப்பா, குழப்பங்களில் இருக்கிறார்கள், மன உளைச்சல்களில் இருக்கிறார்கள், தனிமையில் போராடி கொண்டிருக்கிறார்கள், சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்கள், உறவுகளில் விரிசலோடு பிரிவினைகளோடு இருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் அற்புதம் நடப்பதாக, இயேசுவின் நாமத்தினால் இந்த சூழ்நிலைகள் மாறுவதாக. கர்த்தர் நீர் சகலவற்றையும் செம்மையாக்குவீராக, எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை தருவீராக என்று ஜெபிக்கிறோம் அப்பா. இப்பொழுது கூட உடைய சமூகத்தை நோக்கி பார்த்து எங்கள் தேசத்தில் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தலைவர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல திட்டங்களை தேசத்தில் கொண்டு வரும்படியான சகல அறிவோடு கூட, சகல வெளிப்பாட்டோடு கூட செயல்பட கர்த்தர் நீர் உதவி செய்வீராக ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்களும் அவர்கள் குடும்பங்களும் பாதுகாக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும், அவர்கள் தேசத்திற்கு ஆசீர்வாதமாக இருப்பார்களாக என்று ஜெபிக்கிறேன். அவர்களால் தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டு பாதுகாக்கப்படுவதாக ஜெபிக்கிறேன். அப்படிப்பட்ட உணர்வை அவர்களுக்குள்ளே கர்த்தர் நீர் கொடுப்பீராக என்று ஜெபிக்கிறேன் அப்பா. ஊழியக்காரர்களுக்காய் ஸ்தோத்திரம், அரசு அலுவலர்களுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் மூடி மறைத்துக் கொள்ளுங்க. அவர்கள் செய்கிற தியாகமான வேலைகளை கர்த்தர் நீர் அங்கீகரிப்பீராக ஜெபிக்கிறேன். குறிப்பாக தேவதாசர்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காய் ஜெபிக்கிறேன். அவர்கள் மேலே கர்த்தருடைய பாதுகாப்பின் கரம் இருப்பதாக, தேவ சமூகம் இருப்பதாக, கர்த்தருடைய பிரசனம் இருப்பதாக, ஊழியத்தில் வல்லமையாய் எழும்பி பிரகாசிக்கவும், இந்த நாட்களில் சோர்ந்து போகாதபடி, பயந்து விடாதபடிக்கு, காரியங்களை கண்டு இருதயத்தில் அப்பா அவர்கள் சோர்ந்து போய் அமராதபடி தேவ பலனோடு கூட, இன்னும் தைரியமாய் வல்லமையோடு கூட ஜெபத்தில் அக்னியாய் எழும்பி தேசத்தில் பெரிய காரியங்களை செய்யும்படிக்கு, இன்னும் வல்லமையாய் ஊழியம் செய்யும்படிக்கு, இன்னும் பாரத்தோடு ஜெபிக்கும்படிக்கு ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய பிரசன்னத்தினால் நிரப்புவீராக என்று ஜெபிக்கிறேன் அப்பா. இப்பொழுதும் எங்கள் தேசத்தில் இருக்க யூனியன் பிரதேசங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஜம்மு காஷ்மீர், லடாக், லட்சத்தீவு, பாண்டிச்சேரி, இந்த 4 யூனியன் பிரதேசத்துக்காய் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் அந்த பகுதிகளின் மேலே இருப்பதாக, இறங்குவதாக. அதில் காணப்படுகிற வளங்கள், அதில் இருக்கிற மக்கள் ஒவ்வொருவரும் பாதுகாக்கப்படுவார்களாக.
தேவ நன்மையும் பிரசனம் அதில் இருப்பதாக ஜெபிக்கிறேன். அதில் இருக்கிற எல்லா பாவங்களையும், அதில் இருக்கிற எல்லா சத்துடைய கிரியைகளையும் கர்த்தர் நீர் அகற்றி போட்டு ஒவ்வொரு இந்த யூனியன் பிரதேசமும் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்ட இடங்களாக, உம்மை அறிந்து கொள்ளுகிற அன்பினாலே நிரப்பப்பட்ட இடங்களாய் கர்த்தர் மாற்றுகிறபடினாலே ஸ்தோத்திரிக்கிறேன். தேவனீர் அப்படியே கிரியை செய்வதற்காய் ஸ்தோத்திரம் ராஜா. எங்கள் தேசத்தில் நாங்கள் தொடர்ந்து கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிற அந்த 3வது அலை, அப்பா நீர் அதை தடுத்து நிறுத்துவீராக ராஜா. குழந்தைகளை பாதிக்காதபடி அந்த அலையின் தாக்கம் ஆண்டவர், இந்த 3வது அலையின் தாக்கம் தேசத்திற்குள்ளே ஆண்டவரே கிரியை செய்யாதபடிக்கு கர்த்தனை தடுத்து நடுவாய் நின்று யுத்தம் செய்து எங்கள் தேசத்தை மீட்டெடுப்பீராக, பாதுகாப்பீராக என்று நாங்கள் கதறுகிறோம், ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர், அற்புதம் செய்கிறபடினாலே நன்றி அப்பா. குறிப்பாக இந்த ஒயிட் ஃபங்கஸ், பிளாக் ஃபங்கஸ், இன்றைக்கு நாங்கள் கேள்விப்படுகிறதான டெல்டா பிளஸ் என்று சொல்லப்படுகிறதான பரிணாமம் அடைந்த அந்த வைரஸுக்காய் ஜெபிக்கிறோம். அதன் தாக்கத்தை கர்த்தர் நீர் ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்கி போடுவீராக. இப்படிப்பட்ட நோய்கள் இன்னும் பரவாதபடிக்கு கர்த்தருடைய கிருபையும் பிரசனம் தேசத்தை பாதுகாக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். உம்மை நோக்கி பார்த்து கதறுகிறோம் அப்பா, நீர் விடுதலை தருவீராக என்று ஜெபிக்கிறோம். குறிப்பாக எருசலேமுக்காக நன்றி. அதில் கர்த்தர் கொடுக்கிற சமாதானத்திற்காய் ஸ்தோத்திரம், தேவ பலனுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக, மூடி மறைத்து கொள்வீராக. அதில் சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிட்டு எல்லா தேசத்தோடும் ஒரு நல்ல சமாதானமான சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்குகிறபடினாலே நன்றி செலுத்துகிறேன். துதியும் கனமும் மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். மீட்புறம் ரட்சகரமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுதும் கூட இந்த 30 நாட்களின் ஜெபத்தினுடைய இறுதியாக அப்போஸ்தலிக் ஃபுல் காஸ்பல் மிஷனுடைய தலைமை போதகர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த 30 நாளுடைய ஜெபத்தின் இறுதியாக நமக்காக சில வார்த்தைகளை சொல்லி ஜெபிப்பார்கள். அவரோடு கூட இணைந்து நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரும் இரட்சகருமாய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவிக்கிறேன். கடந்த நாட்களிலே ஏற்பட்டதான பெரிதான இந்த பெருந்தொற்றினாலே அநேக குடும்பங்களிலே துக்கம், அநேக குடும்பங்களிலே கண்ணீர், அநேக குடும்பங்களிலே யார் எங்களுக்கு ஆறுதல் சொல்வார்கள் என்கிறதான ஒரு நிலை. இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் தான் இந்த ஆறுதலின் ஜெபம் துவக்கப்பட்டு தொடர்ந்து நடந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆறுதல் ஜெபம் யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தில் பார்ப்பீர்களானால் அங்கே ஒரு துக்க சம்பவம் நடைபெறுகிறது. அந்த சகோதரன் மரித்து போகிறான். ஆறுதல் சொல்லும்படியாய் யூதர்கள் அநேகர் அந்த 2 சகோதரிகளிடத்திலும் வந்து ஆறுதல் சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஆறுதல் அடைய முடியவில்லை. அவர்களுக்கு யார் ஆறுதல் சொன்னார்கள் என்றால் இயேசுதான் அவர்களுக்கு ஆறுதலாயிருந்தார். அந்தபடி இந்த நாளிலும் சர்வ வல்லமை புரிந்த தேவன் பிதாவின் வலது பாரிசத்தில் அமர்ந்து நமக்காய் பரிந்து பேசுகிறவர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கும் அதிகமாய் துக்கத்திலும் கண்ணீரிலும் இருக்கிற குடும்பங்களுக்கும் ஒரு ஆறுதலை தரும்படியாகவும், இந்த தொற்று இந்த தேசத்தை விட்டு கடந்து போய் எல்லா ஜனத்துக்கும் ஒரு ஆறுதலை தரும்படியாகவும் இந்த நாளில் இப்படிப்பட்டதான ஒரு ஜெபத்தை அருமையான பாஸ்டர் பால் இயேசுராஜா அவர்கள் 1 மாத காலமாய் 30 நாட்களாக இதை நடத்தி கொண்டு வருகிறார்கள். இது அநேகருக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் தேறுதலையும் அது கொடுத்திருக்கிறது. இப்படி ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியை நடத்துவதற்கு தேவனே அவருக்கு ஆலோசனை கொடுத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் அவரையும் அவருடைய குடும்பத்தையும் அவர் ஊழியத்தையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் ஜெபத்தை ஏறெடுக்கும்படியாய் நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய கிருபுள்ள கருத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புவித்து ஜெபிக்கிறோம். தகப்பனே, நீ ஆறுதலின் தேவன். நீர் ஆறுதல் படுத்தும் போது முழு உலகம் ஆறுதல் அடையும்.
நீர் சமாதானப்படுத்தும் போது முழு உலகமும் சமாதானம் அடையும். அப்பா, காற்றை பார்த்து எறையாதே என்றும், கடலை பார்த்து அமைதலாயிரு என்றும் இயற்கையின் மீது அதிகாரம் படைத்த எங்கள் தேவன் இப்பொழுதும் இந்த தொற்று முழுமையாய் இதோ இந்த நாளிலே எங்கள் தேசத்தை விட்டு மாத்திரமல்ல இந்த முழு பூமியையும் விட்டு அப்புறப்பட்டு போக முடியாய் என் தேவன் நீர் கொடுத்த கட்டளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆனபடினாலே இனி அதனுடைய ஆதிக்கமும் அதனுடைய ஆளுகையும் பூமியிலே இருக்க போவதில்லை என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவன் தாமே தொடர்ந்து கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் தருவீராக. 30 நாட்களும் கூட இருந்து நடத்தின எங்கள் தேவன் அப்பா தகப்பனே, இனிவரும் நாட்களிலும் இந்த ஜெபத்தின் வல்லமை தொடர்ந்து பாதிக்கப்படுகிற குடும்பங்களில் ஆறுதலையும் சமாதானத்தை தரத்தக்கதாய் உதவி செய்வீராக. இதை நடத்தினதான அப்பாவுடைய மகன் பால் இயேசுராஜா அவரை இன்னும் அதிகமான காரியங்களை எடுத்து பயன்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நமக்காக வந்து ஜெபித்து வார்த்தைகளை சொல்லி பலப்படுத்தினதான கர்த்தருடைய தேவதாசருக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னோடு கூட இணைந்தவர்கள் ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இன்னும் அநேக ஊழியங்களை இந்த யூடியூப் சேனல் வழியாக நாம் செய்ய இருக்கிறோம். இதில் வருகிறதான ஒவ்வொரு ஊழியங்களையும் நீங்கள் கண்டு தேவநாமத்தை மகிமைப்படுத்தி நம்மை ஆண்டவருக்குள்ள பலப்படுத்தி கொள்ளும்படிக்கு உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஆண்டோட கிருபை நம்மோடு இருப்பதாக. மீண்டும் அடுத்த ஒரு ஊழியத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேவ கிருபையும் பிரசனம் உங்களோடு கூட இருக்கட்டும். God bless you all.